सर बैंक ऊपर बैंक का मैनेजर राम कुमार பேச रहे हैं எந்த பேங்க்? சார் எந்த பேங்க்ல ரெகுலர் யூஸ் பண்ணீங்க சார்? புரியலங்க. உங்களுக்கு எந்த பேங்க்ல ரெகுலர் யூஸ் பண்ணீங்க? எஸ்பிஐல. ஆமாங்க சார், உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ரினியூவல் பண்ணோம், வெரிஃபை பண்ணோம். ஓகே. ஆமா 2019 மறுபடியும் திருப்பி ரினியூவல் பண்ணோம், வெரிஃபை பண்ணோம். ஓகேங்க. ஆமா ஏடிஎம் கார்டு கொஞ்சம் கையில் எடுங்க சார். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எஸ்பிஐ தானா? ஆமா. ஓகே. எந்த பிரான்ச்ல இருந்து கால் பண்றீங்க? சார் சின்ன டீட்டர்ல மட்ராஸ்ல கூப்பிட சார், ஏடிஎம் ஹெல்ப் லைன் ஏடிஎம் ஆபீஸ்ல கால் பண்ணுங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வரேன். ஆமா. ஹலோ சொல்லுங்க சார். எது சார் வேணும்? பின்னாடி இருக்கிற நம்பர் வேணுங்களா இல்ல முன்னாடி இருக்கிற நம்பர் வேணுங்களா? சார் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கையில எடுத்தீங்களா? எடுத்துட்டேங்க. ஆமா ஏடிஎம் கார்டுல மேல ரெனியூவல் நம்பர் சொல்லுங்க, அப்புறம் பேங்க்ல உங்களுக்கு ரெனியூவல் மெசேஜ் விடுற, ரெனியூவல் பண்ணோம், வெரிஃபை பண்ணோம். சரி ஓகே. ஆமா சொல்லுங்க. நம்பர் சொல்லணுங்களா? ஆமா 5196 72 04 77 ஆமா 90 ஆமா 57 ஆமா 53. இன்னும் கீழே பாருங்க, டேட் எவ்வளவு இருக்கு சார்? மாச வருஷம் டேட் எவ்வளவு இருக்கு புரியலீங்களா சார் நீங்க சொல்றது? சார் 16 நம்பர் கொஞ்சம் கீழே பாருங்க, மாச வருஷம் டேட் எவ்வளவு இருக்கு, தேதி எவ்வளவு இருக்கு செக் பாருங்க. ஓ வேலிட் த்ரூ இருக்கு அதுங்களா? ஆமா 0 மாசம் 0% மாசம் எவ்வளவு இருக்கு? எவ்வளவா? ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்குங்க. இல்லைங்க சார், டேட் எவ்வளவு இருக்கு, டேட் எவ்வளவு இருக்கு செக் பாருங்க. டேட் வந்து ஒரு 11 மாசம் இருக்கு. 0 போட்டு எவ்வளவு இருக்கு சார்? 0ல இல்ல 11 இருக்கு. ஆமா 1132 இருக்கு. ஆமா அது ஏடிஎம் கார்டு பின்னாடி பார்க்கணும் சார், கருப்பப்பட்டி கீழே ஒயிட் ஸ்டிக்கர்ல 4 நம்பர் தனியா இருக்கு, 3 நம்பர் தனியா இருக்கு. கடைசியா 3 நம்பர் சொல்லுங்க. 4 நம்பர் தனியா இல்லீங்களே, வெறும் 3 நம்பர் தான் இருக்கு. சொல்லுங்க. 48 ஆமா 9. இது தப்பா இருக்கு சார். தப்பா இருக்குங்களா? ஆமா. நீங்க எந்த பேங்க்ல இருந்து கால் பண்றீங்க? சார் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க்ல கால் பண்ணுங்க. சரி இப்போ நான் கார்டு சொன்னல, என் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ சொல்லுங்க. லைன்ல இருங்க. இருக்குங்க பண்ணுங்க. ஹலோ சார். லைன்ல இருங்க சார். ஹலோ லைன்ல இருங்க. ஓகேங்க ஓகே. என்னங்க மிரட்டுறீங்க? ஹலோ சார், அருண் பேர் இருக்குது, அது சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆக போகுது? சொல்லுங்க சார். என் ஃப்ரெண்டு கூட ரெனியூவல் செக் பண்ணலாமா சார்? ரெனியூவல் பண்ணலாமா? எஸ்பிஐ தான், அவன் எஸ்பிஐ தான். ஃபுல்லா நம்பர் தப்பா சொல்லிட்டியா சார்? கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க. சொல்லிட்டியான்னு சொல்றது வேற, சொன்னீங்களா அப்படின்னு சொல்றது வேற சார். ஆமாங்க சார், ஃபுல்லா நம்பர் தப்பா இருக்கு. சொல்லிட்டியான்னு கேக்குறீங்க, நீங்க தமிழ் தானே? ஆமா. அப்ப ஏன் சொல்லிட்டியான்னு கேக்குறீங்க? ஒரு பேங்க்ல இப்படிதான் பேசுவீங்களா? ஆமாங்க சார். பேங்க்ல இப்படிதான் பேசுவீங்களா? ஆமா. வெரி குட்ங்க. சரி சொல்லுங்க. என்ன மறுவரை சொல்லுங்க. வேற கார்டுல மறுவரை சொல்லுங்க. உங்களுக்கு வேற கார்டு இருக்கு இல்லையா? இல்ல என் ஃப்ரெண்டு இருக்கு. 2 கார்டுல மேல நம்பர் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க புரியல? 2 கார்டு இருக்குது, அதுக்கு மேல என்ன இருக்கு? ஆமா 2 கார்டு எந்த பேங்க்ல இருக்கு? ஒன்னு வந்து HDFC, ஒன்னு வந்து அவங்க கிட்ட சிட்டி யூனியன் பேங்க் இருக்கு. நீங்க எந்த பேங்க்? சிட்டி யூனியன் பேங்க்ல ஏடிஎம் கார்டு எடுங்க சார். நீங்க எந்த பேங்க்? SBI சிட்டி யூனியனா? சிட்டி யூனியன் சொல்லுங்க. சிட்டி யூனியன் கார்டு. ஆமா SBI ல இருந்து சிட்டி யூனியன் பேசுறாங்க பாத்தியா? ஆக்சுவலா லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்குள்ள. சிட்டி யூனியன் பேங்க்ல ஏடிஎம் கார்டு கொஞ்சம் கையில் எடுங்க. எடுத்துட்டேன். மேல நம்பர் சொல்லுங்க. மேல கொஞ்சம் தோசை ஊத்துங்க, இட்லி ஊத்துங்க சார். சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. என்ன சார் வேணும் உங்களுக்கு இதுல? அதுல இன்வால்வ் பண்ண சார், வெரிஃபை பண்ணோம். லைன்ல இருங்க, பேங்க்ல செல்ல மெசேஜ் சொல்றேன், லைன்ல இருங்க. சரி லைன்ல இருக்கேன், சொல்லுங்க. சொல்லுங்க மேல நம்பர் சொல்லுங்க. சார் நீங்க தானே லைன்ல இருக்க சொன்னீங்க இப்போ? ஆமா மேல நம்பர் சொல்லுங்க, அப்புறம் பேங்க்ல உங்களுக்கு செல்ல மெசேஜ் சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க? மறுபடியும் தமிழ்ல ஒழுங்கா டீசெண்டா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. ஆமாங்க சார். சிட்டி யூனியன் பேங்க்ல ஏடிஎம் கார்டு கொஞ்சம் கையில எடுங்க. ஏடிஎம் கார்டுல மேல ரினியூவல் நம்பர் சொல்லுங்க, அப்புறம் பேங்க்ல உங்களுக்கு செல்ல மெசேஜ். சிட்டி யூனியன் பேங்க்ல இருந்து கிரெடிட் கார்டு தான் சார் இருக்குது. அவங்க ஏடிஎம் கார்டு கையில எடுங்க. ஏடிஎம் கார்டு இருக்குது சார். நான் சொல்றது முதல்ல காதுல வாங்குங்க. சொல்லுங்க. அவங்க வந்து கிரெடிட் கார்டு தான் இருக்குது. ஆமா சொல்லுங்க. கிரெடிட் கார்டு கூட உங்களுக்கு தேவைப்படுதாங்களா? ஆமா சார். டெபிட் கார்டு தானே ரினியூவல் பண்றீங்க, இல்ல கிரெடிட் கார்டு கூட ரினியூவல் பண்றீங்களா? எல்லா கார்டு ரினியூவல் பண்ண, வெரிஃபை பண்ணோம். அப்போ விசிட்டிங் கார்டு கூட ரினியூவல் பண்ணுவாங்க. சரி சொல்லுங்க. கிரெடிட் கார்டு நம்பர் சொல்றேன், நோட் பண்ணீங்க. சொல்லுங்க. மச்சான் கிரெடிட் கார்டு நம்பர்லாம் கொடுத்தா பிரச்சனை ஆயிடும்டா.
ஐயோ சார், நீங்க அப்போ இது எடுத்துங்க, எஸ்பிஐ தான் எடுத்துங்க. ஒன்னு HDFC இருக்கு, HDFC எடுத்துங்க. சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து HDFC தானே இப்போ? சொல்லுங்க. சார் ஏன் சார் கத்துறீங்க? ஹலோ. சொல்லுங்க சார். எது கத்துறீங்க இப்போ? என்ன கட் பண்ணீங்க சார்? ஏன் கத்துறீங்க? சொல்லுங்க அப்படின்றீங்களா? சொல்லுங்க சார்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க சார். இப்ப இப்ப நீங்க HDFC தானே? ஆமா சொல்லுங்க. சூப்பருங்க. HDFC கார்டு சார். இது வந்து புதுசா வந்த கார்டு தான் சார். இது எதுக்கு சார் ரினியூவல் பண்ண HDFC? ஆமா புதுசா ஏடிஎம் கார்டு கொஞ்சம் கையில இருங்க. கொஞ்சோண்டு எடுத்துட்டேங்க, கொஞ்சோண்டு. சொல்லுங்க என்ன பண்ணோம்? மேல நம்பர் சொல்லுங்க. மேல நம்பர் 59 59 40 40 88 88 11 ஆமா 06 ஆமா 06 ஆமா 3 3 4 4 77 77 பிளாட்டினம் விசா. ஃபுல்லா நம்பர் தப்பா சொல்லிட்டீங்க. ஃபோன் வாங்க கேங்கடா.